வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும், ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும், உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும், உடம்பு வலியை காக்கிறதுக்கும் என்ன மாதிரி மூலிகையை எடுத்துக்கிட்டால் இதையெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? மூக்கரட்டை. இதுக்கு பேர் வந்து மூக்கரட்டை. இதில் ஒரு பூச்சி ஒன்று இருக்குது பாருங்க. இந்த இருக்குது பாருங்க, தெரியுதா? இந்த பூச்சி இருக்குது. இந்த பற்றியெல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்க. இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த பூச்சி, இந்த இலையை, மூக்கரட்டை இலையை. இது வந்து வலுவழுப்பு தன்மை உள்ளது இந்த மூக்கரட்டை இலை. இந்த இலையை பறித்து நல்லா தளன்னு இருக்கும்போதே நம்ம வந்து இது கொஞ்சம் இதாகிட்டு வெயிலில் இருக்கிறதுனால சீக்கிரம் முத்திட்டு இந்த இலையை பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். சுண்டி, அதாவது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை புளிக்குழம்பும் வச்சு சாப்பிட்லாம். இது கலங்க வந்து இது மாதிரி இந்த கீரையை சாப்பிட்டாக்கா அது என்ன வியாதியை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலம் வந்து இலகி தாராளமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்மை வந்து அதிகரிக்கும். இதோட கலங்கு, இந்த மூக்கரட்டை கலங்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடியில் நோண்டி பார்த்தானோ வெறும் விரதண்டி தான் இருக்கும். அந்த கலங்கை வந்து நல்லா கழுவி விட்டு நல்லா குத்து நசுக்கி பூண்டு மிளகு, கண்டத்து புளிக்குச்சி, மிளகு, சீரகம், சதகுப்பை, பெருங்காயம், பூண்டு, புளி, இதெல்லாம் புளியை கரைசிக்கணும். இந்த பூண்டு மிளகு ரசம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது எல்லாருக்கும்